இங்க தல சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணாடிய பார்க்குறாரு. ஆனா, அதுல வேற ஒருத்தரோட உருவம் தான் தெரியுது. இத பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறாரு. வெளியில வந்ததுக்கப்புறம் ஃபோன்ல Facebook ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்குறாரு. அதுலயுமே வேற ஒருத்தரோட உருவம் தான் இருக்குது. ஹீரோயினுக்கும் இதே ப்ராப்ளமா தான் இருக்கும். ஹீரோயினும் ஃபோன்ல Facebook ப்ரொஃபைல செக் பண்ணி பார்க்குறா. அப்ப வேற ஒரு பொண்ணோட உருவம் தான் அதுல தெரியுது. இத 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணாமயே இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கண்ணாடில அந்த உருவத்த சடனா பார்த்து ரொம்பவே பயந்து போய் அலறிடுறா. ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே மொத்தமா சொல்லிடுறா. அப்ப ஹஸ்பண்ட் சொல்றான், "எனக்கும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் கண்ணாடி கிட்ட போய் நின்னு தன்னோட வேற ஒரு உருவத்த காமிக்கிறான். வீட்ல இருக்க போட்டோல கூட கண்ணாடில தெரியிற அதே உருவம் தான் இருக்குது. வீட்டுக்கு வந்த வேலைக்காரங்களோட கண்ணுக்கும் நம்ம அப்படிதான் தெரியறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செவுத்துல மாட்டிருக்க போட்டோவ துடைக்க சொல்றாங்க. ஆனா வேலைக்காரங்களோட கண்ணுக்கு இவங்களாவே தான் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களும் போட்டோவ துடைச்சுட்டு பேசாம போயிடுறாங்க. இத பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் சர்ச்சுக்கு போவாங்க. ஃபாதர் கண்ணுக்கும் கண்ணாடில வேற ஒரு பொண்ணு தான் தெரியவா. இத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆன ஃபாதர் ஒரு ஃபிளாஷ்பேக்க சொல்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கண்ணாடிய பார்க்கும்போது அவன் சாத்தானா தெரிய ஆரம்பிச்சான். சோ அவன எல்லாருமே சாத்தான் அப்படின்னு நினைச்சு அடிச்சு கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு.